தமிழகத்தில் கோயில்களில் நடைபெற்ற பிரம்மோற்சவம் மற்றும் கும்பாபிஷேக விழாக்கள் பற்றி தற்போது பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. நிறைவு நாள் உற்சவத்தின் போது வடிவுடை அம்மன் சந்தினி முன்பு தியாகராஜ சுவாமி 9 திருநடனங்கள் புரிந்தார். அதேபோல வசந்த குளத்தை சுற்றியும் 9 திருநடனங்கள் ஆடி சந்தித்து திரும்பினார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தியாகோசா ஒற்றியூரா என்ற பக்தி முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவிடைக்கழி தில்லை காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அப்போது பக்தி பரவசத்தில் பெண்கள் சாமியாடியது மெய்சிலிர்க்க வைத்தது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே அயன்சிங்கன்பட்டி சங்கிலி பூதத்தார் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு கால்நட்டு வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. அப்போது சங்கிலி பூதத்தார் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை செய்து வழிபட்டனர். மார்ச் 8ஆம் தேதி முதல் 3 நாட்கள் கொடை விழா நடைபெற உள்ளது.